அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜோதிடப்படி நண்பனுக்காக உயரையே கொடுக்கும் 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடப்படி அல்லாமல் ஒரு மனிதன் பிறந்து 6 வயதிலிருந்து தற்போது உங்களுக்கு எத்தனை வயது நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அத்தனை வயது வரை சுகம், துன்பம், இன்பம் அனைத்திலும் உங்களுடன் கலந்து கொண்டு இருக்கின்றனரோ அவனே உண்மையான நண்பனாகும். எந்த ஒரு கஷ்டத்திலும் அவனிடம் பணமே இல்லை என்றாலும் உங்களிடம் எந்த உதவியும் எதிர்பார்க்காமல் அமைதியுடனும் உங்களுடைய சந்தோஷத்தில் மட்டுமே பங்கெடுத்து கொண்டு அவனுக்கு நிதி பிரச்சனை எத்தனையோ வந்தாலும் உங்களிடம் பணம் கேட்காமல் உங்களிடமே பழகி வருபவனே அவனே உண்மையான நண்பன். தன் நண்பரின் வளர்ச்சிக்காக தோள் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் இருக்கும் அந்த 5 அதிர்ஷ்டசாலி நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேச ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக வந்து நின்று விடுவார்கள். எதிரிகளை எதிர்த்து நின்று தன் நண்பனை காக்கும் துணிச்சலும் எதனையும் நேருக்கு நேராக பேசும் நேர்மையும் இவர்களிடத்தில் உண்டு. அதாவது மேசராசி நண்பர்களை அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அமைதியுடன் இருப்பார்கள். அதுவே தன் குடும்பத்தினருக்கோ நண்பர்களுக்கோ ஆபத்து என்றால் முதலடி இவர்களுக்காக தான் இருக்கும் மற்றவர்கள் மீது. அதாவது இவர்களுக்கே எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள். இவர்களை சுற்றி இருக்கும் நபர்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னின்று அவர்களை சாய்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக மேசம் ராசி நண்பர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய இவர்களை நண்பராக்கிக் கொள்வதில் உங்களுக்கு புண்ணியமே. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேசராசிக்காரர்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக வந்து விடுவார்கள். நேருக்கு நேராக பேசும் நேர்மையும் இவர்களிடத்தில் உண்டு. நண்பரின் ஆபத்து நேரத்தில் யோசிக்காமல் களத்தில் இறங்கி உதவும் இவர்களது பண்பு போற்றத்தக்கது. எதனையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர்கள். முக்கியமாக மேசம் ராசி நண்பர்களை பொறுத்தவரை தன்னம்பிக்கை, தொழில் வளம் எதிலும் சிறப்பாக விளைவார்கள். எந்த ஒரு வேலையும் சுலபமாக முடிக்கக்கூடிய இவர்கள் அதிக திறன் மற்றும் வேகம், புத்திசாலித்தனம் அனைத்திலும் உறுதியாக இருப்பார்கள். முக்கியமாக இவர்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாங்கிக் கொண்டு அந்த அவமானங்களை ஏற்றுக்கொண்டு நடைபெறும் இவர்கள் தங்களுக்கு குடும்பமும் நண்பர்களுக்கு ஒன்று என்றால் இவர்களால் பொறுக்க முடியாது முன்னின்று வாதாடி வெற்றி பெற்று விடுவார்கள். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசினர் நண்பர்களின் மன அழுத்தத்தை போக்கும் சிறந்த அருமருந்தாவார்கள். எதிலும் சிறந்து விளங்குவார்கள். கலகலப்பாக பேசி நண்பனை சோர்வடையா விடாமல் உற்சாகமாக வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு நிவர். இவர்களே எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளும் புத்திசாலித்தனமான தீர்வுகளை சொல்லி நல்ல வழிகளில் வழிகாட்டியாக திகழ்வார்கள். முக்கியமாக மற்றொரு நண்பன் இவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு ஜாமீன் கையெழுத்தோ ஒரு பெரிய தொகையோ இதையெல்லாம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் இவர்களிடத்தில் சொன்னால் உடனடியாக அறிவுரை கொடுத்து இவர்கள் அந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு ஆவணமோ எந்த ஒரு கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ திருமணம் நடத்தி வைப்பதோ தேவையில்லாத தொகையை மற்றவர்கள் வாங்கி கொடுப்பதோ இது எல்லாம் தவறான செயல் என எடுத்துரைத்து மிதுன ராசி நண்பர்கள் மற்றவர்களை காப்பாற்றக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகமாக இருப்பதற்கு இவர்களுக்கு நிகர் இவர்களே. எந்த சிக்கலான பிரச்சனையும் வந்தால் புத்திசாலித்தனமாக தீர்வுகளை சொல்லி நண்பர்களை மீட்டெடுத்து விடுவார்கள். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அதிக எதிரிகள் இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அதிகப்படியான முன்னேற்ற குணம், ராஜ கம்பீர நடை அனைத்தும் இவர்களுக்கு சொத்து சுகம் அனைத்திலும் வெற்றி கண்டு ராஜாவை போல வாழும் இவர்களை பார்த்து அனைவரும் எதிரிகளாகவே நினைப்பார்கள். அதுவே இவர்கள் நண்பராக மாறிவிட்டால் தன் குடும்ப உறுப்பினர்கள் போலவே கருதுவார்கள். நண்பர்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் சிங்கம் போல கர்ஜித்து வந்து நிற்பார்கள். தன் நிலைமையை பாராமல் தாராளமாக உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் சிம்மம் ராசி நண்பர்கள். முக்கியமாக எதையும் தாராளமாக உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட இந்த சிம்மம் ராசி நண்பர்கள் அதீத சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். புகழுக்கும் உச்சிக்கும் வளர்ச்சிக்கும் என்றும் துணையாக இருந்து அவர்களை எப்போதும் முன்னிலைப்படுத்துவதில்
வல்லவர்களாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்கள், வெளிநடப்புகளில் அதிக முக்கியத்துவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். குரு பகவானுடைய அருள் பெற்ற தனுசு ராசியினர் நட்பில் பொய் மற்றும் துரோகத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையில் கரடுமுரடான பாதைகளிலும் நண்பனை கரத்தை பிடித்து நேர்மறை எண்ணங்களை விதைப்பார்கள். இவர்களுடன் பயணம் செய்வதும் நேரத்தை செலவிடும் நண்பர்களுக்கு புதிய நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை அதீத சக்தி கொண்டவர்கள். இந்த மனிதர்கள் ஆண் ராசி கொண்டவர்களாக இருப்பதனால் அரவணைப்பு அதிகமாக இருக்கும். துரோகத்தை ஒருபோதும் ஒருவருக்கு செய்யக்கூடாது என மனதில் வைத்து கொண்டு நண்பர்களை தங்கள் பிள்ளைகளைப் போல காப்பார்கள். நேர்மறை எண்ணங்களை விதைப்பார்கள். இவர்களுடன் பயணம் செய்வதும் நேரத்தை செலவிடும் நண்பர்களுக்கு புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நட்பில் பொய் மறந்து துரோகத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள். முக்கியமாக குருவின் அருள் பெற்ற தனுசு ராசியினர் எப்பொழுதும் நண்பர்களுக்கு சிறந்த ஒரு அறிவு எண்ணத்தை ஊட்டிக்கொண்டே செயல்படுவார்கள். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். சனி பகவான் அவர்களுடைய ஆதிக்கம் கொண்ட கும்பராசியினர் நட்பிற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர்கள். சூழ்நிலை எப்படி மாறினாலும் தன் நண்பனை பற்றிய தவறான எண்ணங்களுக்கு இடம் தராமல் என்றும் மாறாத அன்பை செலுத்துவார்கள். நண்பனின் கனவுகளை தன் கனவாக கருதி அதை நிறைவேற்ற பின்னலை இழுந்து செயல்படுவார்கள். கும்பராசியை பொறுத்தவரை சனி பகவானுடைய சொந்த வீடாக இருப்பதனால் இவர்கள் எப்பொழுதும் பொய் பேசாமல் நேர்மையாகவே செயல்படுவார்கள். அமைதியுடன் இருந்து அனைவரையும் முக்கியமாக காக்கக்கூடியதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கை பயணத்தில் தோள் கொடுக்கும் உண்மையான நட்பு அனைவரிடத்திலும் கிடைப்பதில்லை. நண்பனின் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியும் லட்சியமாக உண்டு. உயிருக்கு மேலாக நேசிக்கும் உன்னதமான நட்பின் அருமையான விளக்கம் சிறந்த பதிவாக இருக்குமாகும். முக்கியமாக திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற திருவள்ளுவரின் வாக்கியத்திற்கேற்ப ஆபத்து காலத்தில் ஓடி வந்து உதவுவனே உண்மையான நண்பன். இப்படியான நண்பர்கள் கிடைப்பது பெரும் பாக்கியம். ஜோதிட ரீதியாக ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் அமைப்பு, ராசியின் தன்மையும் தான் அவர் எந்தவித அளவிற்கு உண்மையான நண்பராக இருப்பார் என்பதை தீர்மானிக்கின்றன. சுயநலமின்றி தன் நண்பரின் வளர்ச்சிக்காக தோள் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுப்பாமல் நிற்கும் அவனே உண்மையான நண்பன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.